நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கும் மாவட்ட பொறுப்பாளருக்கும் இணைந்து ஒரு ஆளுநர் பெரிய மாலையை சொல்லப்போனால் தொழில் வழி உயர்வு, எல்லா குப்பை வரி உயர்வு, குடிதண்ணீர் உயர்வு. மூணாவது எண்ணிலே இருக்கிறார். 1, 2, 3 அந்த பட்டணம் பாத்தீங்கன்னா 3வது நம்பரிலே அண்ணன் பழனி அவர்களுக்கு உங்கள் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அருமை அண்ணன் வருகிற போதுதான் உங்கள் இங்க வந்து எப்போது வேண்டுமானாலும் அவரை சந்திக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி இருக்கு, சட்ட ஒழுங்கு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு. தம்பி பேசினார், விஜயகுமார் பேசினார். என்ன பேசினார்? முதலமைச்சர் சேலத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. சேலத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது அந்த பிரச்சார கூட்டத்தில் தேமுதிகவுடைய தலைவி பிரேமலதா சொல்றாங்க, இந்த ஆட்சியில 2 பிரச்சனை தான், வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. ஒண்ணு, பெண்களுக்கு எதிராக பாலியல் அத்துமீறல்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் மதுரைந்தபுரம் பழனி அவர்களை ஆதரித்து இன்று குன்றத்தூரில் பிரச்சாரம் நடைபெற்றது. மக்கள் அவரை நல்ல முறையிலே வரவேற்றார்கள். எங்கள் வீட்டு பிள்ளை என்று ஆரவாரமாக வாழ்த்தினார்கள். எதிரணியிலே இருக்கிற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் செல்வ பெருந்தகை பார்க்கவே முடியாது. பழகுவதற்கே மிகவும் சிரமம், அணுகுவதற்கே மிகவும் கடினம். அப்படிப்பட்ட பார்ப்பதற்கே அணுகுவதற்கே முடியாத ஒருவரை நாங்கள் ஏன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும்? எப்போதும் எங்களுடைய வீட்டு பிள்ளையாக, எங்கள் மண்ணின் மைந்தராக, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிறவராக இருக்கிற அதிமுக வேட்பாளராக களத்தில் நிற்கிற, ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற அருமையண்ணன் பழனி அவர்களை நாங்கள் ஆதரிப்போம் என்கிற வெற்றி செய்தியை ஸ்ரீபெரும்புத்தூர் வாக்காளர்கள் தெரிவித்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. செல்வ பெருந்தகை இன்னைக்கு வீட்டுல ரெய்டு நடக்குது. இந்த ரெய்டு எல்லாம் எதை காட்டுகிறது? இடி ரெய்டு எதை காட்டுகிறது? ஊழலில் திளைத்த பணத்தை மொத்தமாக சுருட்டி வைத்திருக்கிறது. அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து இருக்கிறார் என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. உண்மையாக இருக்கிறவரே, நீதியாக இருக்கிறவரே வாக்களிக்க வேண்டும். ஆகவேதான் கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள், உண்மை இருக்க பொய்யை மணந்து விடாதீர்கள், நீதி இருக்க அநீதிக்கு மாலையிட்டு விடாதீர்கள் என்று கேட்பதற்காகத்தான் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி குன்றத்தூரில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. முதல்வர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு ரைடு நடக்கிறது. அதே மாதிரி தன்னை முடக்க பாக்குறாங்க, அச்சுறுத்தினார்கள் செல்வ பெருந்தகை பேட்டி. பொய்யான குற்றச்சாட்டு, தவறான கண்டனம். எல்லார் வீட்லயுமா ரெய்டு நடக்குது, எல்லார் வீட்லயுமா இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடக்குது. எங்கு அதிக பணம் வைத்திருக்கிறார்களோ, ஒழித்து வைத்திருக்கிறார்களோ, பதுக்கி வைத்திருக்கிறார்களோ, செய்தி அறிந்து அதன் அடிப்படையில் தான் ரெய்டு நடக்குது. ஆக அந்த செய்தி அறிந்து இருக்கிறாங்க. உங்ககிட்ட இல்லைன்னா உண்மை இல்லைன்னு நிரூபிங்க. அதை விட்டுட்டு இது ஒரு எங்களை பழிவாங்கும் போக்கு என்று சொல்வது தவறு. இல்ல, அதாவது எங்கிட்ட பணம் இல்ல, மக்களை சந்திக்கிறோம், வீடு வீடாக போகிறோம், சாலை வழி மார்க்கமாக மக்களை சந்திக்கிறோம், எல்லா இடங்களிலும் பரப்புரை வாயிலாக சந்திக்கிறோம். ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.